அப்படின்ட்டு 96 முடிச்சிட்டவங்க. 99 குழு வரைக்கும் பயிற்சி இருக்குதுங்க. 100 பொதுநாடு கலைஞருடைய நிறுவனர் கே.கே. சிவம் அவர்கள் போடு நிறுவனத்துக்கு வரவேற்கிறோம். இடம் கொடுத்த இந்த இனியதொரு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வரவேற்று நம்மளுடைய காரவன்ஸ் கலைச்சங்கத்தினுடைய ஆண்டு குழு கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம நிர்வாகி குழு கூட்டம் மிக சிறப்பாக நிறைவடைந்தது. நீங்கள் வந்திருந்த அனைத்து சொந்தங்களும் உணவு ஆராதனை உடனடியாக சென்று ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தோ இல்லை ஏதாவது ஒரு நட்பயனோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருக்கிறோம். அதன் குறித்தான ஒரு தொகுப்பை நம்ம நிர்வாக குழுவில் பகிர போகிறோம். எல்லா குழுவிலையும் வரப்போகுதுங்க. நம்மளுடைய காரவன்ஸ் கலைச்சங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பொது நிகழ்வுக்கும் நம்ம பண்ணுறதில்ல. உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த மாதிரி மண்டபத்தில் ஒரு விசேஷம்னாவோ இல்லை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம எல்லா காலேஜ் ஸ்கூலில் கேட்டால் கூட நம்ம பண்ணுறது கிடையாது. அங்கே ஒரு கோயில் இருந்து கோயில் விசேஷம் நடந்து நம்ம பண்ணுறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எப்படி நம்ம நிகழ்வு வச்சிருக்கிறோம்னா, இது காரவன்ஸ் கலைச்சங்கம் நம்மளுடைய குடும்ப நிகழ்வு. அதனால நம்ம நம்மளுடைய நிகழ்வுக்கு நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க? அந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கோம். இன்றைக்கு எல்லாமே அலுவலக நாள்.
இருந்தால் கூட காராளம்ஸ் கலைச்சங்கம் ஒன்று நினைக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு பின்னாடி ஒரு 250 பேர் எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னு இந்த குழுவே தெரியும் சாட்சி. அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே மிக சிறப்பா விளையாடுறவங்க தான். இருந்தால் கூட ஏன் அவங்களுக்கெல்லாம் நம்ம வழிவிட்டு நம்மளுடைய பயிற்சியாளர்களுக்கு வழிவிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பெருந்தன்மை. அப்படிப்பட்ட இந்த நீர் நிகழ்வு இந்த சேரி கொடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். யாருமே தெரியாத ஆட்கள் இல்லை. புதிதாக இந்த ஏதாச்சும் கலைக்குழு வந்திருந்தா மட்டும் அவங்களுக்கு தெரியாத இந்த சேரியை பற்றியான தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த சேரி நிறைய பேர் இப்போ வரப்போற KKC மாமா அவர்கள் இந்த சேலையை வடிவமைக்கும் போது அந்த ஒரு பெண் அணியும் போது அந்த பெண்ணு தெய்வீகமா ஒரு தெய்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வள்ளிக்கு மேல நம்ம என்னென்னலாம் பண்றோமோ இவங்களை இந்த வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம அந்த வரலாற்றையே வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது வேண்டிதான் அப்படியே என்னென்ன வள்ளிக்குமி வருமோ வள்ளிக்குமியினுடைய வரலாறு வருமோ அதை அப்படியே அந்த சேவையில கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத் IIT மாணவர்களால் மிகச்சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு சேரியை ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளுடைய வீட்டில் காவடி ஒரு வீட்டில் காவடி எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம இதை வச்சிருக்கணும். நான் கூட சமீபத்தில் சுல்தான்பேட்டை பக்கத்தில் ஒரு வெடிகாரி வீட்டில் போகும்போது ஒரு அக்கா கட்டியிருந்தாங்க. அந்த அக்கா வேண்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16,000 பெண்களுடைய ஒரு நம்மளுடைய காரவான்ஸ் கலைச்சங்க நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக சொன்ன உடனேயே நான் வர்றேன்னு சொல்லி சிறப்பாக அறிவித்த கேவி கிருஷ்ண வரதராஜ் ஐயா அவர்கள் அன்போடு நிகழ்வடத்துக்கு வரவேற்கிறோம். எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் கிருஷ்ண வரதராஜ் ஐயா அவர்களையும் இப்போ நான் பணிபுரியும் நிறுவனத்தினுடைய நிறுவனமும் கூட அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை அன்போடு வரவேற்று மகிழ்வதில் காராளம்ஸ் கலைச்சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. அவங்களை வரவேற்றுவோம். அள்ளல் வள்வீனை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத துயரம்போ நல்ல குணமதிகை மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியே கைதொழுதக்காள் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயர்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே விரித்தவழ்வது சூளம் வெடிபடு நவரகங்கை தரித்ததோர் கோடகால வைரவராகி வேற முழுத்துமை என்ற கண்டு ஒன்று மணிவாயுள்ள சிரித்தவன் செய்தாசரை சென்னறி செல்வனே நல்ல கணபதி நாட்டோடன் இருந்துதான் அள்ளல்படிகள் எல்லாம் அகலமே சொல்லறியே தும்பிக்கை யானை தொழுதாள் மீதியும் நம்பிக்கையுண்டு நமக்கே நாயனரே தான் KKC மாமா அவர்கள் அன்போடு நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். KKC மாமா அவர்களுக்கு உமாமா அவர்கள் கனி கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். காராளம்ஸ் கலைச்சங்கம் தன்னோடு வைத்திருக்கிறது. நம்மளுடைய பாடலோடு தொடங்கி அந்த 15 பாடல்களை செய்ய இருக்கிறோம். தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா செய்தா தன்னே நன்னா நானே நன்னே நானே நன்னா செய்தா தன்னே முன்னே நாயகரே நன்னமுகா
தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓர் தன்னாம் நானே நானே நன்னா செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓ நன்னானாம் நானே நானே நன்னா செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓ நன்னானாம் நானே நானே நன்னா செய்தா தண்டபாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அங்கமெல்லாம் ஆட்டமே என் சபையொரே கொண்டாடும் திருக்கூட்டமே செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓ நன்னானாம் நானே நானே நன்னா செய்தா ஐந்து கரத்தோனே யானை முகத்தானை கும்பிட்டு நான் தோடுவோம் எனதப்பனே நம்பி நான் படித்திடுவோம் செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓ நன்னானாம் நானே நானே நன்னா செய்தா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைதீருமே எனதப்பனே பற்றிய வினையாருமே செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓ நன்னானாம் நானே நானே நன்னா அப்படி அந்த தண்டவாணி என்னும் கொண்டாடும் காவடியை வணங்கி நாம் தொழுவது அப்படி என்றால் இப்போ முன்னொரு காலத்துல நம்பிராஜன் என்ற ஒரு வேடுவர் மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோனின் பிறகு அந்த நங்கை மோனிக்கு பெண் குழந்தை இல்லைங்கிற வருத்தம். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகளாக பிறக்க, ஆண் குழந்தைகளாக பிறக்க, நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா நம்மளும் ஒரு சீரெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நங்கை மோனிக்கு வருத்தம். அப்படி அந்த பெண் குழந்தை இல்லா வருத்தத்தையும் கொஞ்சம் பேடுக்குள்ள நாடு எப்படி இருந்தது என்பதை விளக்குவதற்கு அப்படி என்றால் தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தடத்தானே நானே நன்னா நானே நன்னா செய்தா செய்தா தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தனதானே நானே நன்னா நானே நன்னா செய்தா சீதலையே காங்கொளியோ தென்னலிலே நாடு பங்கே சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் சென்று ஆடுமாட்டம் செய்தா தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தனதானே நானே நன்னா நானே நன்னா செய்தா பின்குழந்தை இல்லாதடா திருவாவியாரே மன்னம் பேசுகிறாரே வையகத்தில் பெண்ணா பாவி என்றே தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தனதானே நானே நன்னா நானே நன்னா செய்தா சோதி மயமானதொரு சொர்ணமணி மண்டபம் சொர்ணமணி மண்டபத்தில் முன்னே வந்து நின்றவரா தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தனதானே நானே நன்னா நானே நன்னா செய்தா கண்ணங்குயில் பேடிகளா மதிய சுகம் பாட அங்கே கூட்டமான வயலினங்கள் பின்படையும் காண செய்தா தன்னே நன்னே நானே நன்னா நானே நன்னா தனதானே நானே நன்னா தாம் தெய்ய தெரிய தங்கிதோ தகதிகதோ தாரைய தையத்தோ தை கேகேசி மாமா இன்னைக்கு நம்ம நிகழ்வுக்கு நேரம் தாமதம் வந்ததுக்கு காரணம் நேரா மாமா இங்க வருவான்னு எதிர்பார்த்தா அறிவு திருக்கோயில் முன்னாடி போன் பண்றாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள நான் அறிவு திருக்கோயில் முன்னாடி நிக்கிறேன் உடனடியா அங்க இருக்கிற யாராச்சும் சொல்லுன்னு சொல்லி இதுதான் காரவன்ஸ். என்னன்னா நம்ம காரவன்ஸ் கலைச்சக்கம் ஒரு அங்கீகாரமா நாங்க ஒரு நிகழ்வு பண்ணது காட்டி உடனே நம்ம அங்க இருக்கிற சிஇஓ கிட்டயே பேச முடியுது. அதற்கு காரணம் காரவன்ஸ் கலைச்சக்கம் அங்க அங்கீகாரம் இருந்திருந்தான். உடனே நம்ம கூப்பிட்டு சொன்னோம். கேகேசி மாமா மிகச்சிறப்பாக கொண்டு போய் மிகச்சிறப்பாக அங்க ஏற்பாடு பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நிகழ்வை அங்க அறிவு திருக்கோயில் நிர்வாகத்துக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பெண் குழந்தை இல்லாதனால் நான் பெரும்பாவியானேன்னா பேசுகிறாரே வையத்தில் நான் பெண்ணில்லா பாவியம்னு சொல்லி நம்பிராஜன் மனைவி நங்கைமோடி வருத்தப்பட கவலைப்படாத, நம்ம சிவபெருமானுடைய பரமசிவன் பாதத்தை படித்திருவோம் பெண்மையிலே பார்த்த வரம் நமக்கு தந்திருவார்னு சொல்லி அந்த நம்பிராஜனை வந்து நங்கைமோடியும் தேர்த்துறாரு. அந்த நேரத்துல தான் நம்பிராஜன் தன் நண்பன்மார்களை நிச்சயமா அழைத்து கொண்டு வள்ளிக்கிழக்கு போறாரு. இந்த வள்ளிக்கிழக்கு பாட்டு நம்ம அங்க இல்லைன்னா கூட நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். அங்க தண்ணி நன்னே நானே நன்னே நானே நன்னே நான் ஓ நானே நன்னே
பெயர் வைக்கும் நிகழ்வு எப்படி என்றால் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானம் செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானம் செய்தார் அப்படி 1-2 வயதாகி ஓடவிட்டு விளையாடி 5-6 வயதாகி அருந்தமிழை கற்றறிந்து பேர்வழி வள்ளியருக்கு வயது 12 பெண்ணரசி புஷ்பவதியார். அந்த 12 வயசுக்கு மேல வரும்போது அந்த பொண்ணு பெரியவளாக வேடுவர்களப்படி அந்த பொண்ணை சீர் பண்ணணும். எப்படி சீர் பண்ணணும்னா பரணை வைத்து அந்த பரணை பண்ணி அமர வைத்து காவல் காக்க முறை அப்படி வருத்தம் ஆணி வைத்து பாவம் வைத்து ஒரு எழுதி வைத்து பொருத்தமுள்ள கவனம் கொடுத்து காவல் கப்பல் புறமாது. அந்த நிலையை விவரிக்கும் எப்படி என்றால் தாம் தைய தத்தித்தோ தகதியதோ தாராதைய தையத்தோ தை தன்னானே நானே நன்னம் தானம் தானே நன்னே நன்னே நான்னம் தானம் தானே நானே நன்னம் தானம் தானே நன்னே நன்னே நான்னம் செய்தார் தன்னானே நானே நன்னம் தானம் தானே நன்னம் தானம் தானே நானே நன்னம் தானம் தானே நன்னம் தானம்
அப்படி பருத்துகும் நாணி விட்டு ஒள்ளி பாதம் வைக்க அணிவித்து பொருத்தமுள்ள கவன் கொடுத்து காவல் காத்தால் குறமாது. அப்படி காவல் காத்து கொண்டிருக்கல பட்சிகளின் பறவைகளும் வந்த அந்த திணைப்பேற்று மேவி வருது. அதை ஆலோலம் பாடி வள்ளியும் பெருமாட்டி விரட்டம் எப்படி என்றால் தன்னே ததினம் தைதை தாதோம் தைதை செய்யார் தன்னே நனே நானே நன்னாம் நானே நன்னாம் தானே நனே நானே நன்னாம் ஐயா பச்சையலாம் நம்ம பறவைகளாம் பறவைகளாம் வந்து வந்து கொய்யம்மா ஐயா நன்னே நானே நன்னாம் நானே நன்னாம் சுந்தரி அப்படி பூலோகத்தில் இருக்கிற போது தூரத்தில் ஒரு பெண்ணு காவல் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பெண்ணை கேட்கிறார், யார் மாடி இப்படி தனியாக காட்டில் காவல் காக்க வேண்டிய அவசியம் என்று சொல்லும் போது தான் யார் என்று கூறுவது இப்படி என்றார். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே சோ ஆலோலமே ஆலோலமே அன்னங்கள் கோதான ஆலோலமே சோ ஆலோலமே ஆலோலம் பாடுகின்ற மாதே இவள் யாரோ எனக்கு தெரியாதே ஆனாலும் இந்த மாதை போலே நான் அறியனே இந்த உலகிலே அந்த பழனி மாலை வாழும் தேவா அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். ஆஹா, என்ன அற்புதமான வனம்! ஒரு பக்கம் ஜவ்வாது வாசனம், ஒரு பக்கம் புனுகு வாசனம், ஒரு பக்கம் ஊதுபதி வாசனம், ஒரு பக்கம் கற்பூர வாசனம். அருகில் சென்று பார்ப்போம். அருகில் சென்று பார்க்கலாம் என்று வரும்பொழுது ஒரு அற்புதமான தேவகானம் கேட்கின்றது. அருகில் சென்று யார் என்று கேட்போம். பெண்ணே, யார் நீ? நீங்க யாரு? சிரச உயில் கூவும் திணைப்புணம் காக்கும் பெண்ணே கேளாய். நாரதன் என்பேன், இதை நாடே அறியும் கண்ணே. மங்களம் உண்டாகட்டும். எந்த ஊரோ என்ன பேரோ நீ எனக்கு சொல்வாய். இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது. அழகிய வேள்வி மலை சிற்றூர் நம்பிராசன்
வளர்த்தெடுத்த தாயாரோ நங்கை அவள் மோகினி. இன்னும் மனமானதோ ஓ இன்னும் மனமானதோ இல்லையோ சொல்லு, இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது. இல்லை, ஒரு கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்க இப்படி எல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்களே, கல்யாணம் பண்ணலான்னு. நம்பிராசன் நங்கை மௌனி உன்னை பெற்றவர்களா வளர்த்தவர்களா? அதானே கேட்டேன். வளர்த்தவங்கனால தான் மேல பெருசா பாசம் இல்லை. பெற்றவங்களா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா? பேசாம நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பா அம்மா பார்க்குற பையனை சந்தோஷம், நல்லதான். ஆனா எங்க அப்பா அம்மா இந்த ஜாதகம் ஒண்ணு இருக்குமே, அதை தூக்கிட்டு திரிவாங்களே, அது என்ன பண்றது? ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? இவ்வளவு வயசாச்சு, இப்போ வரைக்கும் ஜாதகம் பார்க்காம இருக்கிறாங்களே. ஜாதகம் எடுத்துருந்தா அது வேற, அதை தூக்கிட்டு திரியுறது. இந்த ஜோசிகார் வீடு விட போறது. ஒருத்தர் நல்லா இருக்குமோ ஒருத்தர் நல்லா இருக்காம பண்ணுமா. என்னைக்கு ஜாதகத்தை தூக்கி எறிகின்றோமோ அன்னைக்கு தான் நம்ம பசவ பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். தயவு செய்து பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள்.
அழகு புயலத்தருமா அந்தமா நகரத்திலே மனதிலே மோடி விடுமா கையில சரியா நாளை வந்த வரவோடு பெண்மா என்னமா அப்படி தேடி வந்த தேடும் பெண்ணே, தேடி நான் பெற்றெடுக்கிறேன் பாடும் பெண்ணே அப்படின்லாம் சொல்றாரு. சரி, ரொம்ப நேரமா நம்ம இந்த பெண்ணோட பேச ஆசை வெளிப்படுத்தணும்னு சொல்லி போட்டு தன் மெல்ல தன் ஆசை வெளிப்படுத்துகிறார். அந்த நிலையில் பெருக்கி எப்படி என்றால் தனங்கனம் தானே நன்னம் தானே நானன்னம் தனம் தானே நானன்னம் தனம் தானா நன்னே நானே நன்னே நானே நானன்னா அதாவது காராளம் கலைச்சங்கத்தை ஒரு குழுவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விவாதம் வருது. அப்படியா உங்களை அப்படியா சொல்றது? வா, உலகறிய செய்கிற பணியே உலகறி 16,000 பெண்கள் இருக்கிற இந்த நிகழ்வில் இந்த பாட்டு உங்களுடைய பாடலுக்குன்னு சொல்லி காராளம் கலைச்சங்கத்துக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்குற KKC மாமா பல முழுக்க. நான் இன்னும் நினைச்சேன், ஒரு போன் வருது, கவலை இருந்து நீ தான் பாடுற, நமக்கு அரோகரா பாடுறது அவங்க வச்சிருந்தாங்க. மன்னிக்கு நாள் காலையில் கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை இந்த பாடல் வந்து சுவா பண்ற அப்படி அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் வாய்ஸ் டெஸ்ட்டுங்க. உண்மையிலுமே இந்த பாடலுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட்டே இல்லை. ஏன்னா நம்ம உலக சாதனை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணையில் வாய்ஸ் டெஸ்ட் இல்லாமல் இந்த பாடல் சிவா பண்ற அப்படி மாப்பிள்ளை நீங்கள் சொல்லியிருக்கேன்னு கூப்பிட்டு சொல்லி இந்த பாடல் பண்ண அது பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. நன்றிங்க. அதாவது அது சிவாவுக்கு ஒரு சவால். அந்த சவால்ல சிவா சாதிச்சுக்காங்க. அப்படி அதனாலதான் இந்த பர்டிகுலரா அந்த பாட்டை சிவா பாடணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த வள்ளியை பத்தி முருகன்கிட்ட எப்படி சொல்லி வர வைக்கிறாருன்னு ஒரு சின்ன ஒரு சில லைன்ஸ் இருக்கு. வள்ளி பற்றி சொல்லும் பொழுது போய் சொல்றார், அந்த மாதிரி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழகு வந்தீங்க. 10 வீரல் அழகும் பைங்கோடி அல்லன் அழகும் முத்து பலகும் மோதிர கையன் அழகும் தட்ட சீளம் அழகும் தையள வள்ளிவை அழகும் முந்தி சுனை அழகும்
கையிடு பழகும் கண்ணம் ரெண்டழகும் காரிகையால் அழகும் சித்திர பாடல் பார்த்து மிக மாலைக்கு நேராக கடிது மேலானது சித்திர படம் எடுத்து வந்தேன் செந்தினை உணர்ந்தடியிலே ரத்தின குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் சுவாமி சித்திர படம் எடுத்து வந்தேன். வள்ளியினுடைய அழகு சொல்றது அரங்கேற்றத்தில் சிவாதா இப்போ முருகனா இருப்பாப்டி. ஸோ அந்த முருகன்ட்டு போய் நாரதர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு அந்த வர்ணனை வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்படி மெல்ல தன் ஆசையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த கந்தபெருமான் அந்த ஆசையில் கொஞ்சம் எல்லை மீறி போறார். அந்த நிலையை விவரிக்கும் போது எப்படி என்றால், தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நான் நாம் தானானே நானே நன்னாம் தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் சய தங்கம் எங்கும் பொங்கும் தங்க சிங்காரமங்கை யாரோரே இவள் மேல் ஆசை கொண்டேனே சய தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் சய அண்ணனடையாளே பின்னல் சடையாளே தென் முன்னே நீ நடந்து என் கண்ணறி முன் என்னை நீ ஆள வேண்டும் செய்த தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் செயற் முருகாயி இருக்கின்ற பிச்சை நெருப்பாகி இருக்கும் போரு பீனிலே என் உடம்பு தேவபாலமே இருக்கிறேன் செய்த தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் செயற் முத்தான மூர்த்தி மோகனலங்காரி சூதம் பாருவாயடி வனதினை நத்தியே வந்தேனடி செய்த தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் செயற்வானே மலகலமே மல்லிகைப்பூ செண்பகமே நேனே நீலவியமே வள்ளி தெரிய வந்தேனே செய்த தன்னானே நானான் நம் தானானே நானான் நம் தானானே நானே நன்னாம் ஓர் நாம் தானானே நானே நன்னாம் செய்ய ராமகானம் போல காமக்காரகி கண்ணே சூழலே வள்ளி கரிசு வந்தேனே செய்த தன்னானே நானான் தானானே வாரியே ராவணன் இசேதியே நடனனியாரியே ஆந்தை வந்து மயங்கல உடனே போயிடுறாரு. வளையல் செட்டியார் வேண்டப்பட்டு வருகிறார். அந்த நிலையை விவரிக்கும் விதம் எப்படி என்றால், நெற்றியிலே ஒரு நாமமிட்டு கண்டர் நேரான கம்பையும் கையில் வைத்து, நெத்தியில பெருசா ராமத்தை போட்டு நேரான கம்பெடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த வளையல் செட்டியார் வேண்டப்பட்டு கந்தபெருமான் வரும் விதம் எப்படி என்றால், நெற்றியிலே ஒரு நாமமிட்டு கண்டர் நேரான கம்பையும் கையில் வைத்து வளையல் வளையல் என்று சத்தம் போட்டார். வளையல் வளையல் என்று சத்தம் போட்டார். கண்டர் வள்ளி இருக்கும் மனம் போய் சேர்ந்தார். வந்திருப்பதே சுப்பிரமணிய அந்த வேறுபடுத்த வைரங்கள் ஒரு படி தெரிஞ்சு அந்த பெண் வரவேற்கிறா. பாருமையா எங்கள் மனையில் செட்டியாரே, பாருமையா எங்கள் மனையில் செட்டியாரே, வந்திறங்கு மனப்பந்தளிலே, நீங்க வந்திறங்கு மனப்பந்தளிலே, பச்சை வளையல் கொண்டு வாங்கோ, நீங்க பவள வளையல் கொண்டு வாங்கோ, அங்க முத்து பல்ல ரத்தின வளையல் கொண்டு வாங்கோ, அந்த கண்டன மனம் குடிக்கும் வள்ளிக்கு நீங்க கல்யாண வளையல் கொண்டு வாங்கோ. என்ன பண்ணிடலாம்? போவாங்க தனனா நன்னே நாயே நன்னாம் நன்னே
செட்டியாருக்கு தனக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப தேனும் தேய்மாவும் எடுத்து கொடுக்கும் நிகழ்வு எப்படி என்றால், கல்லினாலே உரை செய்தால் தன்னே நன்னம் தானே நன்னம் தானே நன்னே நான்னம் தனம் தானே நன்னே நான்னம் தனம் தானே நானம் நன்னம் தானே நன்னே நான்னம். சரியா? அந்த காலிலிட்ட பொன் செல்லங்கை தான சேர்ந்து சொல்லுங்க. சரியா? செல்லுதினை மபுதனை தேனில் தேப்பு சென்று செய்தார். பாடல் எடுக்கிறாங்க. அப்படி பாடல் எடுக்கும்போது இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் எந்திரிச்சு அந்த பாட்டை இந்த பாட்டை சொன்னாங்க. காரணம் கலெக்ஷன் எந்த பாட்டையும் சொல்லல. போனா அமைதியா உட்கார்ந்து வந்தோம். எல்லாம் முடிச்சு உலக சாதனை முடிச்சு வந்தோம். ஒரு நிகழ்வுக்கு வந்தாரு மாமா. அப்ப நான் சொன்னேன், கல்லினாலே உதவி செய்யறதுக்கு அருமையான ஸ்டெப் இங்க இருக்குதுங்க. கிளிப்பிள்ளை அப்படியே ரக்க குத்துறது அருமையா வச்சுக்கிறேன். எப்ப இந்த ஸ்டெப் நீ முதலே சொல்ல வேண்டியதாக நான் வச்சிருக்கேன், மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் காரணம் கலெக்ஷன். தங்களுக்கு எது இருந்தாலும் வெளிக்காட்டுக்காக நினைவுடன் தர்மாவரம் எடுத்து இந்த மாதிரி மனிதர்கிட்ட நமக்கு அந்த பேர் கிடைக்குது. அப்படிப்பட்ட பாடல் இப்ப அடுத்தபடியாக அந்த கந்தனை வந்து நேர கணபதி பெருமானோட போராடி எப்படியாவது இந்த வள்ளி பெருமானை திருமணம் நடத்தி கொண்டு சொல்லும் போது அந்த அண்ணனான கணபதி பெருமானன் கேட்டு அவர் சொல்றாரு, நான் கிழவனார் வேசப்பட்டு வரேன். அந்த நிலையை விவரிக்கும் எப்படி என்றால், தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா. செய்தா தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே
அப்படி அந்த கணபதி பெருமானை வந்து வணங்கி அவர் வந்து சத்தியமாக வைக்கிறாரு அந்த கல்யாணம் செய்திடமா அந்த கந்தவடி வேலைமைன்னு சொல்லி. இப்போ உடனே தன் விஸ்வரூபத்தை கலைக்கிறாரு அந்த கந்த பெருமான். உடனே வந்திருந்தது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தரம் வள்ளியும் ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்றார். தன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் போலே நன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் போலே வெள்ளி மால ராணி மால வள்ளி இலங்கேடுங்க போகலிலே வள்ளி இலங்கேடுங்கோ நேரத்திலே வள்ளி கந்த வருவா கூட்டி செல்ல போலே நன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் போலே காசி பாடன மலவள்ளி பங்கி நித்தேரே மலவள்ளி மூசி பாடன குலவள்ளி உத்திராசம் காட்டு மல போலே நன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் போலே பணத்து கொள்ளே பழவேலியல் வள்ளி திருக்கூடத்தை கருவல் செய்தால் வள்ளி காவல் செய்யும் நேரத்திலே வள்ளி கந்த வருவா கூட்டி செல்ல போலே நன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் போலே ஜீ பாடரும் மழவள்ளி இளவஞ்சுக்கு காய்க்கு மழவள்ளி வஞ்சி பாடன குலவள்ளி அண்டி செல்ல வருவா கந்த போலே நன்னே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நானே நன்னாம். அப்படி அந்த கந்தன் வள்ளியும் ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள். இப்ப கண்டு வேலூர் மக்கள் ஆனந்தமாக போராட்டத்தோடு கொண்டாடுகிறார்கள். எப்படி என்றால் நிகழ்வை அந்த வேலூர் மக்கள் ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள். எப்படி என்றால் நானே 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 செய்தான் நானே 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 நானே
பாடல் கொடுக்கல. மாமா வந்து பண்ணாங்க மட்டும் கொடுத்து எங்களுக்கு அந்த பயிற்சி சொன்னாங்க. ஆனால் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணாங்க கொடுத்து இது முழுக்க முழுக்க தாராவம்ச கலைச்சங்கத்துடைய ஆசிரியரால் இயற்றப்பட்ட பாடல். இந்த பாடலுக்கு அது ஒரு சிறப்பு இருக்கு. மாமா பண்ணாங்க கொடுத்து நம்ம அந்த பாட்டை பாடலாம். நன்றிங்க. சிறப்பு. அதிலும் ஒரு அங்கீகாரம். மாமா சொன்ன மாதிரி, பாபா சொன்ன மாதிரி குரல் தேர்வுக்கெல்லாம் அங்கே வந்து பண்ணாங்க. இது நம்ம எங்கே பண்ணோம்னா சின்னப்பம்பாளையத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இருந்தப்ப அந்த இடத்துலயே இருந்து போன் வழியா கேட்டு நம்மளைய செலக்ஷன் பண்ணி அரோகரா பாடல் நீதான் பாடல் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு பண்பாட்டு கவர்னர் நித்யானந்த மாமா அவர்களையும், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஈயா ஈஸ்வர மாமா அவர்களையும் கௌரவிக்கிறோம். இந்த சாதனை வாங்க வைத்த பெருமை இவர்களையே சாரும். அப்படிப்பட்ட இந்த மனிதர்களை இன்று பாராட்டு விழா நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தாராவம்ச கலைச்சங்கம். தந்தினத்தானே தனனே தந்தினத்தானே தந்தினத்தானே தனனே தந்தினத்தானே 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 தந்திரன மகளா பாவல் தந்தின இரியாரு பார்வதி பாலகணம் சுப்பிரமணியர் பல நாளா ஆசைப்பட்டார். தந்தினத்தானே தனனே தந்தினத்தானே
அப்படி இனிமையாக அந்த கந்தனை வள்ளியும் இனிமையாக திருமணம் நடத்தி கொடுக்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய காரணம் கலைச்சங்கத்தினுடைய KKC மாமா அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கியதற்காகவும் உலக சாதனையில் உள்ள பெரிய அங்கீகாரம் காரணம் கலைச்சங்கத்தில் கொடுத்ததற்காகவும் KKC மாமா, நித்யானந்த மாமா, ஈஸ்வர மாமா உட்பட அனைவரையும் பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருந்து எங்களுடைய வேண்டுதல் பாடலில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துள்ளேன். மலைகள் உண்டு நன்றி. சிறப்பாக அரங்கேற்றம் செய்த அடுத்த நிகழ்வு